ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்டிபிசி எக்ஸாமுக்கான 11/4/2016 கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 25 வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த 25 வீடியோஸும் ஒன்லி என்டிபிசிக்காக மட்டும்தான் போட்ட வீடியோஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். எக்ஸாமில் இதே பேட்டர்ன் தான் எடுப்பாங்க. அது மாதிரி இது லெவல் 1 தான், சிபிடி 1 தான். சிபிடி 1 ஈஸியாக இருக்கும், அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாருங்க. இதை மட்டும் பார்த்தாலே போதும், எக்ஸாமில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். ஓகேவா? இன்னைக்கு யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும். இன்னையிலிருந்து நம்ம சேனலில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் போகும். ஏன்னா இன்னும் நம்ம நிறைய முடிக்க வேண்டியது இருக்கு, அதனால தான் சொல்றேன். ஓகேவா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சால்வ் 1000x - 5 = -6. ரொம்பவே ஈஸியான கொஷின். இதை சால்வ் பண்ணி எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 1000x - 5 = -6. ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு நம்பரை இந்த பக்கம் கொண்டு போங்க. 1000x = -6 + 5. ஸோ 1000x = 1000x = -1. ஸோ இதிலிருந்து x = -1/1000. ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. -1/1000ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்கிறதுல இருந்து நாம் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு நம்பரை அந்த பக்கம் கொண்டு போயாச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின், த மீடியன் ஆஃப் த டேட்டா. இந்த மாதிரி சில நம்பர் கொடுத்து அதில் மீடியன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? எப்போவுமே மீடியன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்புறமா மீடியன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாமா? அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதணும். இதுல சின்ன நம்பர் என்னது இருக்குதுலே? -5 தான் சின்ன நம்பர். ஸோ -5, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? -3 இருக்கு, -3, அப்புறமா என்ன இருக்கு? -2 இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சின்ன நம்பர் 0. இதை விட பெரிய நம்பர் என்னது? 1. திருப்பி அடுத்து என்ன இருக்கு? 4. திரும்ப என்ன இருக்கு? 4 இருக்கு. திருப்பி என்ன இருக்கு? 5 இருக்கு. திருப்பி 7, அப்புறம் 10 மட்டும் இருக்கு. ஸோ 7, 10. ஸோ கொடுத்துருக்க நம்பரை நான் ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டேன். எழுதிட்டு இதில் மீடியன்னா என்னது? சென்டரில் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க. சென்டரில் என்ன நம்பர் வருதோ அதுதான் நமக்கு மீடியன். ஓகேவா? ஸோ சென்டரில் வர நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்டையும் இது லாஸ்ட்டையும் அடிச்சிட்டேன். அடுத்து இந்த செகண்டு இதையும் அடிச்சிட்டேன். அப்புறம் திருப்பி இதையும் அடிச்சிட்டேன். அப்புறம் இங்கே 4வது உள்ள நம்பர் இதையும் அடிச்சிட்டேன். ஸோ மிச்சம் இருக்கிறது எனக்கு என்ன இருக்கு? 1, 4 மட்டும்தான் இருக்கு. ஸோ 1, 4 தான் மீதி இருக்கு. ஸோ 1, 4 மீதி இருக்கிறதுனால எனக்கு மீடியன் என்ன வரும்? 1 + 4. 2 நம்பர் இருக்கிறதுனால /2. ஸோ ஆன்சர் என்ன? 5/2. 5/2ங்கும்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 2.5. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் அடிக்கணும். அப்புறம் செகண்ட் நம்பரையும் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை அடிக்கணும். தேர்ட் நம்பரையும் அதுக்கு முன்னாடி உள்ளதையும் கேன்சல் பண்ணணும். இதையும் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அது /2 போட்டோம் அப்படின்னா நமக்கு வர்றது தான் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் 0.018 பார். பார் கொஸ்டின்ல நிறைய டைப் இருக்கு. அதாவது சிங்கிள் நம்பருக்கு மட்டும் பார் கொடுத்துருந்தாங்கன்னா சால்வ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. 2 நம்பருக்கு பார் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 நம்பருக்கு பார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைடு இதை எதில் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் மாற்ற சொல்லியிருக்காங்க. 0.018 பாருங்க நம்பரை ஃப்ராக்ஷனில் மாற்ற சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது? இங்கே 18 இருக்குது. சரியா? நம்பர் என்ன இருக்குது? 18 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த 18ங்க நம்பரை மேலே எழுதிக்கோங்க. 18 அப்படி எழுதிட்டு இப்போ பாரில் என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். சரியா?
18க்கு மட்டும்தான் பார் கொடுத்துருக்காங்க. அந்த 18 மட்டும் நான் இங்கே எழுதிட்டேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் பார் பக்கத்தில் வேற நம்பர் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. ஸோ மைனஸ் போட்டு அந்த பக்கத்தில் இருக்க நம்பரை போட்டுக்கோங்க. 18 மைனஸ் 0. ஓகேவா? 18 மைனஸ் 0 போட்டாச்சு. இப்போ மேலே இருக்க தொகுதியை நாம் வந்து பார்த்தாச்சு. சரியா? இப்போ நியூமரேட்டர் முடிச்சாச்சு. இப்போ டினாமினேட்டர் வரணும். அதாவது பகுதியில் என்ன போடணும்னு பார்க்கணும். சரியா? என்ன பண்ணோம்? இங்கே 18 இங்கே நம்பருக்கு மட்டும் பார் இருந்தது. அந்த 18 அப்படி போட்டேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தேன் 0. ஸோ மைனஸ் 0 போட்டேன். சரியா? இங்கே பார் வந்து மொத்தம் எத்தனை நம்பருக்கு இருக்குன்னு பாருங்க. பார் வந்து மொத்தம் எத்தனை நம்பருக்கு இருக்கு? 2 நம்பருக்கு தான் பார் இருக்கு. சரியா? 2 நம்பருக்கு தான் பார் இருக்கு. அப்போ 2 9 போடுங்க. சரியா? எத்தனை நம்பருக்கு பார் இருக்கு? 2 நம்பருக்கு பார் இருக்கிறதுனால 2 9 போடணும். ஒருவேளை 3 நம்பருக்கு பார் இருந்துச்சுன்னா 999 போடணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு நம்பருக்கு மட்டும் பார் இருந்தால் 9 மட்டும் போடணும். ஓகேவா? இங்கே 2 நம்பருக்கு பார் இருக்கனால 99 போட்டேன். அப்புறம் இந்த புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 நம்பர் இருக்கு. சரியா? அதனால நான் இங்க ஒரு 0 சேர்த்துக்கிறேன். சரியா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி பண்றோன்னு ஃபர்ஸ்ட் இங்க பார் எந்த நம்பர் இருக்கோ அதை போட்டு -0 போட்டு திருப்பி எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அதை போடணும். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ ஸோ அதுக்கு 3 இருக்கிறதுனால 0வையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இதுல இருந்து 18/990 கிடைக்குமா? 18/990. ஓகேவா? இதை இப்போ அடி கொடுக்கலாமா? 2 9 18 110. திருப்பி எத்தனை தடவை போகும்? 1 2. இதை அடி கொடுத்தேன்னா 2/110 கிடைக்கி. திருப்பி இதை அடி கொடுத்தேன்னா 1 2 55. ஸோ 1/55 தான் ஆன்சர். 1/55ங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே பண்ணல. இந்த பாருக்கான கான்செப்ட் என்னவோ அதை போட்டுட்டு திருப்பி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் இஃப் tan A ஈக்குவல் டு 15/8 tan B ஈக்குவல் டு 7/24 அப்படின்னா tan ஆஃப் A மைனஸ் B என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? tan ஆஃப் A மைனஸ் B என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ tan A மைனஸ் Bக்கு ஃபார்முலா என்ன? tan A மைனஸ் tan B divided by 1 plus tan A into tan B. ஓகேவா? tan ஆஃப் A மைனஸ் பிக்கான ஃபார்முலா சின்ன வயசுல 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இது tan A மைனஸ் tan B divided by 1 plus tan A into tan B. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? உள்ளே கொண்டு போய் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். tan A மைனஸ் tan B, tan ஆஃப் A மைனஸ் பின்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டேனை கொண்டு உள்ளே பெருக்குங்க. tan A மைனஸ் tan B. ஸோ தொகுதி கிடைச்சிருச்சு, நியூமரேட்டர் கிடைச்சிருச்சு. டிவைடட் பை பகுதிக்கு என்ன வரணும்? ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். 1 ப்ளஸ் திருப்பி இங்கே பெருக்குனதை அப்படி மொத்தமாக பெருக்கிக்கிறோம். tan A tan B. புரியுதா? 1 ப்ளஸ் tan A tan B. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஃபார்முலா புரியுதா? இப்போ இதில் அப்படியே இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு வர்றது தான் ஆன்சர். ஸோ tan ஏக்கு என்ன மதிப்பு? 15/8 மைனஸ் tan பிக்கு என்ன மதிப்பு? 7/24 டிவைடட் பை திருப்பி என்ன இருக்கு? 1 பிளஸ் tan A இன்ட்டு tan B 15/8 இன்ட்டு 7/24. ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் ஃபார்முலா. இதில் அப்படியே நான் வந்து கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறதுல எல்சிஎம் எடுத்துடலாமா? 8க்கும் 24க்கும் நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். ஸோ 24 வரணும்னா மேலே கிளை 3ஆல் பெருக்கணும். ஸோ பெருக்கினேன்னா 45 மைனஸ் 7 கிடைக்கும். டிவைடட் பை இங்கே கீழே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 பிளஸ் 15/8 இன்ட்டு 7/24 இருக்கு. இந்த ஸ்டெப்லேயே நம்ம டைரெக்டாக 3ஆம் வாய்ப்பாட்டில் இதை அடிச்சிடலாம். 5 3 15, 8 3 24. சரியா? ஸோ மீதி என்ன இருக்கும்? 5 7 35/64 இருக்கும். புரியுதா? இந்த இடத்துல நாம கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. 5 3 15, 8 3 24. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? 45ல் 7 போனால் 38/24 டிவைடட் பை இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? 64. அப்போது 64 ப்ளஸ் 35. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 38/24 டிவைடட் பை
99/64 கிடைக்கும். சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன ரூல்? டிவிஷனில் இருந்ததுன்னா ரெண்டாவது டிவிஷனை பெருக்கல்ல போட்டு தலைகீழியாக போடணும். பெருக்கல் போட்டு இந்த இதை தலைகீழியாக போடணும். அதானே? ஸோ 38/24 இன்ட்டு 64/99. ஓகேவா? இப்போ நாம் அடி கொடுக்கலாமா? ஸோ என்ன வாய்ப்பாடு போகும்? 4 வாய்ப்பாடு போட்டோம்னா 6 நாள் 24, 16 நாள் 64. ஸோ திருப்பி 2 வாய்ப்பாடு போட்டோம்னா 3 2 6, 8 2 16. ஓகே, இவ்வளோதான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து இருக்க நம்பரெல்லாம் பெருக்கிடலாம். 38 இன்ட்டு 8 இருக்குது. ஸோ 38 8 8 8 64, 3 24 6 30, 304/99 இன்ட்டு 3 என்ன வரும்? 297 வரும்னு நினைக்கிறேன். 27 9 3 27, 9 3 27, 2 29, 297. கரெக்ட். ஸோ 297. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன? tan ஆஃப் a மைனஸ் பிக்கான ஆன்சர் 304/297. இதுதான் ஆன்சர். 304/297ங்கிறது எனக்கு ஆப்ஷன் ஏ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? tan ஆஃப் a மைனஸ் பிக்கான ஃபார்முலா என்ன? tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 + tan a × tan b. இந்த ஃபார்முலாவில் போட்டு அப்படியே நாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து 304/297. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டினில் இஃப் JAGUARனா இதை மென்ஷன் பண்ணுது, அப்படின்னா எலிஃபண்ட்னா எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இங்கே லெட்டர்ஸ் ஒன்றையும் நாம் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே ஜே இருக்குது, இங்கே ஹச் இருக்குது. ஸோ HIJ. ஸோ ஜேலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு -2 2 இடம் தள்ளி போயிருக்காங்க. திருப்பி ஏலேருந்து சிக்கு போயிருக்காங்க. சரியா? ஏலேருந்து சிக்கு போயிருக்காங்கன்னா ABC. ஸோ ஏலேருந்து +2 போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ABCD எழுதிக்கிடுவோம், உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க? ஏலேருந்து சிக்கு போகணுன்னா 1 2 லெட்டர் தள்ளி போயிருக்காங்க. திருப்பி ஜியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஈக்கு வந்திருக்காங்க. ஸோ ஜியிலேருந்து ஈனா -2 ரிவர்ஸில் வந்திருக்காங்க. திருப்பி அடுத்து என்ன இருக்குது? யூவில் இருக்குது. யூலேருந்து என்ன போகணும்? W போகணும். ஸோ யூலேருந்து W இந்த இருக்குது UVW. ஸோ +2. ஸோ -2 +2 -2 +2ன்னு போயிருக்காங்க. புரியுதா? அடுத்து ஏலேருந்து பாருங்கள். ஏலேருந்து திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க? ஒய்க்கு வந்திருக்காங்க. ஸோ ஏலேருந்து ஒய்க்கு வந்திருக்காங்க. ஒய்க்கு இந்த இருக்குது. ஸோ -2ல் வந்திருக்காங்க. திருப்பி +2 போயிருக்கும் பாருங்கள். ஆறுலேருந்து டீக்கு போயிருக்காங்க. இருந்து டீக்கு +2 ST. ஸோ ஆறுலேருந்து டீக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 2 இது முன்னாடி போயிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க? -2, செகண்ட் லெட்டரில் வந்து +2. இந்த ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஃபண்ட்டுக்கு இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? எலிஃபண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு -2, செகண்ட் இதுக்கு +2 பண்ணணும். ஸோ ஈலேருந்து -2, ஈலேருந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது என்னது? 1 2 சி இருக்குது. ஈக்கு நேராக சி. அப்போ எல்லிருந்து +2 வரணும். 1 2 N வரும். திருப்பி ஈலேருந்து -2னா CN சி வரும். திருப்பி பியிலேருந்து -2 +2 -2 திருப்பி என்ன வரணும்? +2 வரணும். ஸோ பியிலேருந்து +2னா என்னது? 6 வரணும். ஸோ இந்த 4 லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆப்ஷன் வாங்க, எலிமினேட் பண்ணலாம். என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். CN CR. ஆப்ஷன் சியில் பாருங்கள் CN CFன்னு இருக்குது. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் CMன்னு இருக்குது. ஆனால் நமக்கு CN தான் வரணும். இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறமா என்ன இருக்குது? CN CR இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி வரலாம். CN CR இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியும் வரலாம். இன்னும் ஒரு லெட்டர் மட்டும் செக் பண்ணிட்டோம்னா 2ல் ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். சரியா? ஹச்சுக்கு வந்து என்ன வரணும்? -2 போடணும். ஸோ ஹச்சிலேருந்து -2 என்னது? 1 2 F. ஹச்சுக்கு 2 லெட்டர் முன்னாடி என்ன வருது? F இருக்குது. ஸோ ஹச்சுக்கு என்ன வரணும்? F வரணும். ஆறுக்கு அப்புறம் F வரணும். இங்கே ஆறுக்கு அப்புறம் எனக்கு E வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தப்பு. இங்கே ஆறுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? F வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் இதுதான் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? ஒரு ஃபர்ஸ்ட் 2 லெட்டரோ 3 லெட்டரோ கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனில் போய் எலிமினேட் பண்ணிவிட்டு திருப்பி எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 4 லெட்டர் கிட்ட போகும்போதே 3 ஆப்ஷனுமே எலிமினேட் ஆயிரும். ரிமைனிங் 1 தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மீதி இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். +2 -2 இது +2வாக இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா?
டபிள்யூனா வேல்யூ வந்து -2, எக்ஸ்னா 3, ஒய்னா 0, இசட்டுக்கு இந்த வேல்யூ. அப்போ இதுக்கான வேல்யூ என்ன, z/w ப்ளஸ் எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம், டைரெக்டாக இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இசட்டுக்கு என்ன வேல்யூ -1/2, ஸோ -1/2 டிவைடட் பை டபிள்யூ, டபிள்யூக்கு என்ன வேல்யூ -2 ப்ளஸ் எக்ஸுக்கான வேல்யூ என்ன 3. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்த மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகே, -1/2 டிவைடட் பை -2 இருக்குது. ஸோ -1/2 இன்ட்டு மைனஸ் இதை வந்து தலைகீழியா இங்கே வந்து 2/1 இருக்கு, அந்த பக்கம் போகும்போது என்ன வரும் -1/2ன்னு மாறும் ப்ளஸ் 3. ஓகேவா? அடுத்து என்ன வரும், இது ரெண்டையும் பெருக்கணும், பெருக்குனா 1/4 ப்ளஸ் 3. சரியா? அப்போ 1/4 ப்ளஸ் 3, இதுக்கு எல்சிஎம்லாம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி இருந்தால் டைரெக்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1/4 3/4, ஒரு காலும் ஒரு 3 கூட்டினா என்ன வரும் 3/4ன்னு டைரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? 3/4ங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே பண்ணல, இதுக்கான வேல்யூஸ் என்ன இருக்கோ அதை வந்து அந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? கம்ப்யூட் 28854 டிவைடட் பை 458 டிவைடட் பை 9. ஸோ இதை வந்து ரொம்பவே ஈஸியான கொஷின். 28854 டிவைடட் பை 458, இதுக்கு வர ஆன்சரை என்ன பண்ணணும், திருப்பி 9ஆல் டிவைட் பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சரை 9ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டைரெக்டாக டிவிஷன்லே இன்ட்டு போட்டு 9 எழுதிக்கலாம். ஓகேவா? புரியுதா? இப்போ அடி கொடுக்கலாமா? ஓகே, இங்கே ஆப்ஷன் வாங்க. இந்த ஆப்ஷன் எல்லாமே எனக்கு ஹோல் நம்பராக இருக்குது. ஹோல் நம்பர்னா முழு எண்களாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பரால் இந்த மொத்த நம்பருமே எனக்கு வந்து டிவைட் ஆகும். அப்படி தானே? இந்த கீழே இருக்க நம்பரால் இந்த மொத்த நம்பருமே டிவைட் ஆகும். சரியா? இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் வந்து 2 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் டிஜிட் வந்து எனக்கு வந்து 2 வரும். சரியா? அப்போ இந்த 2ஆல் அடிக்கணும்னா கண்டிப்பாக இங்கே வர நம்பர் வந்து இங்கே இருக்க ஆப்ஷனில், ஏன்னா இந்த 2ஆல் இதை அடிக்கணும்னா இங்கே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் 4 வரணும். சரியா? ஸோ இங்கே இருக்க நம்பரை பாருங்கள், 0 இருக்குது. ஸோ 2 × 0 4 வரல, 0 ஆயிரும். திருப்பி 7 இருக்குது, 2 × 7 4 வருது. ஸோ இது வரலாம். இங்கேயும் 7 இருக்குது, 2 × 7 4 வரும், 14 4 வருதா? ஸோ அதனால் சியும் வரலாம். இங்கே 576 இருக்குது. ஸோ இதுவும் வராது. இந்த 2 ஆப்ஷனையும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். மீதி பிசி இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ டைரெக்டாகவே இதை வந்து நான் 9ஆம் வாய்ப்பாடில் இதை அடி கொடுக்குறேன். ஒரு டைம் போகும், 3 9 27, திருப்பி 1 இருக்கும், 2 9 28, 5 இருக்குது. ஸோ 0 6 9 54. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், இப்போ 3206 டிவைடட் பை 458 இருக்குது. சரியா? மேலே இருக்குது 3206, 458ஆல் நான் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ எனக்கு மிச்சம் இருக்க ஆப்ஷன் என்ன, 567 7ன்னு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. சரியா? கண்டிப்பாக இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 567 இவ்வளோ பெரிய நம்பர் வராது. ஏன்னா இது மேலே இருக்கிறதே ஒரு 4 டிஜிட் நம்பர், கீழே இருக்கிறது 3 டிஜிட் நம்பர். ஸோ கண்டிப்பாக எனக்கு 567 விட சின்ன நம்பர் தான் வரணும். ஸோ அப்போ எனக்கு இந்த 567 கண்டிப்பாக வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு டைரெக்டாகவே போட்டுடலாம். நீங்கள் அடி கொடுத்து பார்த்தீங்கன்னாலும் 458 3206 அடி கொடுத்து பார்த்தீங்கன்னாலும் எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தான் வரும். பாருங்க, 3206 458. சரியா? இப்போ இங்கே 458 ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்தால் வெறும் 320 தான் இருக்குது. ஸோ 3206ஐயும் எடுத்தாகணும். இங்கே 6ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 8. ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 வரணும்னா என்ன பண்ணணும், 8 7 56. கண்டிப்பாக 7 டைம்ஸ் தான் போயாகணும். ஸோ 7 டைம்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 3206 இருக்கும். ஸோ 7 தான் ஆன்சர். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி கொஷினில் பார்த்த உடனேயுமே நம்ம வந்து ஆன்சர் போட்டுடலாம். இங்கே வந்து 4 இருக்குது லாஸ்ட்டு, இங்கே வந்து 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 வருது. ஸோ ஆப்ஷன் வாங்க. கண்டிப்பாக எனக்கு 4 வர மாதிரி இருக்குன்னா இந்த மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 7
அதாவது 4 வர மாதிரி இருக்குன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 7ல் முடியணும். அதனால் இந்த 2 ஆப்ஷனே நான் எலிமினேட் பண்ணிட்டேன். சரியா, மீதி இருக்குது 567 7 தான் மீதி இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் நான் இந்த 9 வச்சு டிவைட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது வந்து 4 டிஜிட் இருக்குது, இங்கே 3 டிஜிட் இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய நம்பர் வந்து வராது இதை டிவைட் பண்ணும்போது. ஸோ 7 தான் ஆன்சர் வந்து கரெக்டு. ஓகேவா, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண தெரியல அப்படின்னா நார்மலாக நீங்கள் எப்படி டிவைட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் Q is P's sister, R is P's mother, M is R's father. How is Q's father related to M? இந்த மாதிரி கொஸ்டினில் ஒரு பார்த்தோன்னே என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு லைனை ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வேர்டு Q is P's sister. Q வந்து Pயோட சிஸ்டர். சரியா, Q இங்கே இருக்காங்க. Q வந்து யார் அப்படின்னா Pயோட சிஸ்டர். சரியா, Q வந்து Pயோட சிஸ்டர். நான் லேடிஸ் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். சரியா, Q வந்து Pயோட சிஸ்டர், இல்லைன்னா Q வந்து Pயோட சிஸ்டர் போட்டாச்சு. அடுத்து R is P's மதர். R வந்து யாருன்னா Pயோட அம்மா. சரியா, Pயோட அம்மா யாரு? R. ஸோ ஆரை மேலே போட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஆர் இஸ் பீஸ் மதர். சரியா, லேடிஸ்ங்கிறதுனால ரவுண்ட் பண்ணிக்கிறேன். சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் எழுதுங்க. அம்மாவாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் மேலே எழுதுங்க. ஒருவேளை பாட்டி தாத்தா யாராவது ஒருத்தங்கன்னா இவங்களுக்கு மேலே எழுதுங்க. சரியா, ஸோ இது வந்து 3rd ஜென்ரேஷன், இது வந்து 2nd ஜென்ரேஷன். ஒருவேளை இவங்களுக்கு மாமனாரோ மாமியார் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க 1st ஜென்ரேஷன் அந்த மாதிரி. சரியா, புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் Q வந்து Pயோட சிஸ்டர்னு போட்டேன். அடுத்து R வந்து Pயோட மதருக்கும் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? M இஸ் R's ஃபாதர். M வந்து யாருன்னா ஆரோட அப்பா. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வராங்க. M வந்து ஆரோட அப்பா. M வந்து ஆரோட அப்பா. ஸோ ஆரோட அப்பாங்கிறதுனால அவங்க வந்து ஜென்னில் வருவாங்க, ஆண்களில் வருவாங்க. ஸோ அதனால் நான் இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறேன். M வந்து ஆரோட அப்பா சொன்னாங்க, அதை போட்டேன். அடுத்து ஹவ் இஸ் Q's ஃபாதர் ரிலேட்டட் டு M? Qவோட அப்பா Mக்கு என்ன முறைன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஹவ் இஸ் Q's ஃபாதர் ரிலேட்டட் டு M? ஸோ Q இங்கே இருக்காங்க. Qவோட அம்மா யாரு? Pயோட அம்மா தான் Qவோட அம்மாவும். ஏன்னா இவளோட அக்காவோ தம்பியோ தான் இவன், அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தங்க. ஸோ இவளுக்கு அம்மானா கண்டிப்பாக Pயோட அம்மா தான் Qவோட அம்மாவும் இருப்பாங்க. 2 பேரும் சிஸ்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ 2 பேருக்கும் ஒரே அம்மா தானே இருப்பாங்க. சரியா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் Q's ஃபாதர்? Qவோட அப்பா யாருன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் இங்கே தான் Qவோட அப்பா இருப்பாங்க. ஸோ இது Qவோட அம்மானா இது Qவோட அப்பானா இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக மேரேஜ் ஆகிருக்கும். சரியா, புரியுதா? Qவோட அப்பா Mக்கு என்ன ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க. சரியா, Qவோட அப்பா யாருன்னு தெரியாது, ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். இவங்க Qவோட அம்மா. ஸோ அம்மா அப்பாங்கனால நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இவங்க 2 பேரும் கப்பிள்ஸுங்கிறதுனால. புரியுதா? இப்போ கொஸ்டின் வாங்க. Qவோட அப்பா Mக்கு என்ன முறை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஹவ் இஸ் Q's ஃபாதர் ரிலேட்டட் டு M? Qவோட அப்பா யாரு? இவர் தான். இவர் Mக்கு என்ன முறை வேணும்னு கேட்டிருக்காங்க. சரியா, Mக்கு என்ன முறை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ஆரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆரோட அப்பா தான் M. அப்போது Mோட மருமகனா இவர். புரியுதா? Mோட பொண்ணு ஆரோட ஹஸ்பண்டு, அப்படி இல்லைன்னா Qவோட அப்பா. சரியா, அப்போ Mோட மருமகன். அப்போது Qவோட அப்பா என்ன உண்டு? Mக்கு மருமகன், அதாவது சன்னின்லா. ஸோ சன்னின்லாங்கிறது ஆப்ஷன் C. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? நான் டயக்ராம் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீட் பண்ணி நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். Qவோட ஃபாதர் இந்த இருக்காங்க. Qவோட ஃபாதர் Mக்கு என்ன வேணும்? ஸோ Mோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு இவர், Qவோட அப்பா. அப்போ Mக்கு என்ன வேணும்? மருமகன், சன்னின்லா. சன்னின்லாங்கிறது ஆப்ஷன் C. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் Chandan traveled equal distance with the speed of 3 km per hour, 4 km per hour, 8 km per hour, takes a total time of 42.5 minutes. Find the total distance in kilometer. என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு தூரம், ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்குது. இந்த தூரத்தை 3 பார்ட்டாக அவன் வந்து என்ன பண்ணுதான்னா ட்ராவல் பண்ணுறான். 1 2 3
ஃபர்ஸ்ட் பார்ட்டை 3 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்திலையும், ரெண்டாவது பார்ட்டை 4 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்திலையும், மூணாவது பார்ட்டை 8 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்திலையும் டிராவல் பண்ணுறான். அதாவது இது 15 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 15 கிலோமீட்டர் இருக்குன்னா 5 5 5 5ன்னு ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டரை 3 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்திலையும், அடுத்து இருக்க டிஸ்டன்ஸை 4 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்திலையும், அதுக்கு அடுத்து இருக்கத 8 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்திலையும் அவன் வந்து கடந்து போகிறான். எவ்வளோ மணி நேரத்தில்? 42.5 நிமிஷத்தில் கடந்து போகிறான்னா அவன் கடந்த மொத்த தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 15 கிலோமீட்டர் வந்து நான் சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னது. கொஷினில் கேட்டிருக்கிறது மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அவன் கடந்து போன டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மொத்த டிஸ்டன்ஸு இதிலிருந்து இது வரைக்கும் இதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டான், ஈக்குவல் டிஸ்டன்ஸாக பிரிச்சுக்கிட்டான். அந்த 3 பார்ட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸு எக்ஸு எக்ஸுன்னு. சரியா? அப்போ மொத்த தொலைவு எனக்கு என்ன? மொத்த தொலைவு வந்து 3x. மொத்த தொலைவு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 3x. இந்த மொத்த தொலைவு அவன் கடந்த அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை தான் எனக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. சரியா? இதுல இருந்து டைமை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஸ்பீட் அந்த பக்கம் கொண்டு போங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரியா? டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 42.5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 42.5 நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்? அவர்ஸாக மாற்ற போகிறேன். ஏன்னா இங்கே எனக்கு கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, அதனால் டிவைடட் பை 16 போட்டுக்கிறேன். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த டிஸ்டன்ஸை எப்படி பண்ணுறான்? ஈக்குவல் பார்ட்டாக போகிறான். எக்ஸு எக்ஸு எக்ஸுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் டிஸ்டன்ஸை எவ்வளோ இதில் கிடக்கான்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு எவ்வளோ? 3 கிலோமீட்டர் பெர் ஹவர், எக்ஸ் பை 3 ப்ளஸ் ரெண்டாவது பார்ட்டை எவ்வளோ இதில் கிடக்கான்? எக்ஸ் பை 4 ப்ளஸ் மூணாவது பார்ட்டை எவ்வளோ இதில் கிடக்கான்? 8 கிலோமீட்டர் பெர் ஹவர், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ எக்ஸ் பை 8. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இதை அடி கொடுத்துடலாமா? 5ஆம் வாய்ப்பாடில் 12 5 60 8 5 40 5 5 25. 8.5 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்? 3 4 8க்கான எல்சிஎம் எடுங்க. 3 4 8. ஸோ என்ன வாய்ப்பாடு வரும்? 4ஆம் வாய்ப்பாடை பொதுவாக எடுக்கலாம். 4 1 நாள் 4 2 நாள் 8 6 24 தான் எனக்கு எல்சிஎம்மாக கிடைக்கும். சரியா? இங்கே 24 வரணும்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 24 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 3x. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன வரும்? 8.5 ஈக்குவல் டு 8 6 14 14 3 17 17x பை 24 8.5 டிவைடட் பை 12. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? இதை அடி கொடுத்துடலாமா? இங்கே வச்சு 1 12 12 2 12 24. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? திருப்பி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணேன்னா 8.5 இன்ட்டு 2 வந்து என்ன வரும்? 17 வரும். 8.5 இன்ட்டு 2 வந்து 17 ஈக்குவல் டு 17 எக்ஸு. ஸோ இதிலிருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுவும் கேன்சல் ஆயிரும் 1. ஸோ எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? 1 வரும். ஸோ எக்ஸ் வந்து 1. எனக்கு வந்து கடந்து போன மொத்த தொலைவு கேட்டிருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நான் சொல்லியிருக்கேன்? 3xன்னு சொல்லியிருக்கேன். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸோட மதிப்பு என்ன? 1. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னா 3 கிலோமீட்டர். ஸோ கடந்து போன மொத்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு 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 3x. ஸோ நான் எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 3 இன்ட்டு 1 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டருங்கிறது ஆப்ஷன் டி. பாருங்க, 1 ஆப்ஷனில் இருக்குது. நம்ம எக்ஸாமில் அவசரத்தில் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் தான் 1 வந்துருச்சுல, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு போட்டு வந்துடுவோம். கொஷினை நல்லா கவனிங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது எனக்கு இந்த எக்ஸு இந்த எக்ஸு இந்த எக்ஸு மொத்தமாக 3x தான் எனக்கு வந்து டோட்டல் எக்ஸு. ஸோ 3 இன்ட்டு 1 3ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? ஒருவேளை இந்த 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் போன டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ? 1 கிலோமீட்டர். இதுக்கு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1. 8 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் அப்படின்னு தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்பீடுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு
இதுக்கு என்ன, இதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன, இல்லைன்னா இதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன, இதுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு தனியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒன்று வந்து கரெக்ட் 1 கிலோமீட்டருங்கிறது. இங்கே வந்து மொத்தத்துக்கும் கேட்டிருக்காங்க டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால இது 3க்கும் வரணும். அதனால தான் 3 × 1 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டருங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல மனோஜ் இஸ் twice as good a fisherman as Arunaj and together they finish a piece of work in 22 days. In how many days Arunaj alone finished the work? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து அருணாஜை விட 2 மடங்கு நல்ல அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஃபிஷர்மேன் சொல்லியிருக்காங்க. அதாவது அருணாஜ் வந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிக்கான்னா இவன் 2 நாள்லேயே முடிச்சிருவான். ஏன்னா இவன் வந்து இவனை விட எஃபிஷியன்சி வந்து ட்வைஸு. ஒருவேளை இவன் வந்து ஒரு வேலை 8 நாளில் முடிக்கான்னா அதில் பாதி நாள்லேயே முடிச்சிருவான், இவன் 4 நாளில் முடிச்சிருவான். ஒருவேளை அருணாஜ் வந்து ஒரு வேலையை பாருங்க, அருணாஜ் வந்து ஒரு வேலையை எக்ஸ் டேஸில் முடிக்கான் அப்படின்னா இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/2 டேஸ்லேயே அந்த வேலையை வந்து முடிச்சிருவான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, they finish a piece of work in 22 days. அவங்க வந்து 22 நாளில் ஒரு வேலையை வந்து முடிக்காங்க. in how many days அருணாஜ் alone finish the work? அப்போ அருணாஜ் மட்டும் தனியாக எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அருணாஜ் வந்து 8 நாளில் முடிக்கான் அப்படின்னா மனோஜ் வந்து என்ன பண்ணுவான், 4 நாளில் முடிச்சிருவான். ஒருவேளை இவன் வந்து 16 நாளில் முடிக்கான்னா இவன் 8 நாள்லேயே முடிச்சிருவான். ஒருவேளை அருணாஜ் எக்ஸ் டேஸில் முடிச்சா x/2 டேஸ். இப்போ நான் அதை தான் எடுத்துக்கிற போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அருணாஜ் முடிக்க வேண்டிய வேலையை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அவன் எடுத்துக்கிடக்கூடிய நாட்களை. மனோஜ் முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிடக்கூடிய நாட்களை x/2ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து நாட்கள். சரியா, நாட்களில் எடுத்துக்கிறேன். ஸோ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து 22 நாளில் முடிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன்னு 2 பேரும் சேர்ந்து 22 நாளில் முடிக்காங்க. ஸோ 1/x ப்ளஸ் மனோஜோட வேலை 2/x ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், 22 நாள் 1/22. ஸோ இந்த நாட்கள் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையாக மாற்றிக்கிட்டேன். வேலையாக மாற்றதுக்கு தலைகீழ போடணும். சரியா, இப்போ இதிலிருந்து எக்ஸை எல்சிஎம்மாக எடுக்கலாமா? எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், 1 + 2 1 + 2 என்ன 3 ஈக்குவல் டு 1/22. ஸோ இதிலிருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 66 டேஸு. அப்போ எக்ஸ் எவ்வளோ, 66 நாட்கள். சரியா, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, அருணாஜ் முடிக்கிறதா மனோஜ் முடிக்கிறதா, அருணாஜ் வந்து எவ்வளோ நாளில் தனியாக வேலையை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அருணாஜை எக்ஸ் நாட்கள்னு எடுத்திருக்கோம். இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன, எனக்கு 66 நாட்கள். ஸோ அருணாஜ் வந்து 66 நாட்கள். ஒருவேளை மனோஜ் முடிக்கக்கூடிய நாட்கள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், x/2 x/2ங்கும் போது 66/2 33 நாட்கள் வரும். கொஸ்டினில் கரெக்டாக பாருங்கள், அருணாஜ் கேட்டிருக்காங்களா மனோஜ் முடிக்கக்கூடிய நாட்கள் கேட்டிருக்காங்களான்னு. இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது அருணாஜ் முடிக்கக்கூடிய நாட்கள். அருணாஜ் முடிக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோ, எக்ஸ் டேஸு. எக்ஸ் டேஸுங்கிறது 66 நாட்கள். 66 நாட்கள்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? மிஸ்டர் தேவ் borrowed ₹4,500 at 4% per annum compound interest. Then CI compounded annually for 2 years is. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவ்னு ஒருத்தர் இருக்காரு, 4,500 ரூபாயை 4% வட்டி வீதத்தில் 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வாங்குறாரு அப்படின்னா அவர் செலுத்த வேண்டிய வட்டி தொகை எவ்வளோ அப்படின்னு தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா படி போக வேண்டாம், ஃபார்முலா இல்லாமல் ஈஸியான மெத்தடும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலா படினா P × 1 + R/100 the whole power n நினைக்கிறேன் ஃபார்முலா. சரியா, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து ஃபார்முலா படி போகலை, இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேவா, அசல் எவ்வளோ, 4,500. சரியா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே வருஷம் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4% சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வருஷம்னா என்ன பண்ணணும்னு பாருங்க, நான் வந்து லாபம் நஷ்டம் கணக்குகள் ப்ராஃபிட் அண்ட் கணக்குகளே சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும்னா, ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க x + x + x × x / 100ன்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா,
அதை தான் இங்கேயும் நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ 2 வருஷம் அப்படிங்கிறதுனால நாம் இந்த ஃபார்முலாவில் இதில் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, 2 வருஷங்கிறதுனால இந்த 6 இருக்கலாம், அதை 2 தடவை கூட்டி திருப்பி அதை 2ஐயும் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு R எவ்வளோ? 4%. ஸோ டைரெக்டாக 4 + 4 + 4 × 4 / 100. ஸோ எனக்கு என்ன வரும்? 4 நாளும் 8 + 4 நாளும் 16. 16 / 100ங்கும்போது 0.16 வரும். ஸோ 8.16. ஓகேவா? இது இப்படி எழுதி கூட கூட்ட வேண்டாம், டைரெக்டாக பார்த்தோன்னே போட்டுடலாம். 4%ங்கிறதுனால 4 + 4 + 4 × 4 / 100. ஏற்கனவே 4 + 4ங்கும்போது 8. ஸோ 16/100ங்கும்போது 0.16. 8 + 0.16 8.16. ஓகேவா? இதை வந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம் அந்த 8.16. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே நான் மொத்தத்தை என்ன சொல்லியிருக்கேன்? 100க்கு ஈக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 100 தான் எனக்கு சதவீதத்துக்கு நேராக சதவீதம், ரூபாய்க்கு நேராக ரூபா. சரியா? 4500 இருந்துச்சு அப்படின்னா 100 தான் 4500 இருந்துச்சு அப்படின்னா இந்த 8.16% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 8% நேராக சதவீதம் 8.16க்கு எவ்வளோ? ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு குறுக்க மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த மதிப்பு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ குறுக்க பெருக்கலாமா? 100 × x = 4500 × 8.16. சரியா? டைரெக்டாக இந்த 0வையும் இந்த 0வையும் கட் பண்ணிடலாம். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? 816 45 6 5 30 8 40 24 6 32. ஸோ 0 2 7 6 3. இதான் இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர். ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 டிஜிட் தள்ளி 8.16. ஸோ 2 டிஜிட்னா 367.20. 367 ரூபாய் 20 பைசா. ஓகேவா? 367 ரூபாய் 20 பைசா இல்லை 367.2ன்னும் போடலாம். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, 367.2. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை சுருக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இதில் போட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்க. ஸோ 8.16. அப்போ மொத்தம் வந்து எனக்கு 100 இதுக்கு ஈக்குவலாக இருந்தால் 8.16க்கு எவ்வளோ? ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே நான் இந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வர்றது தான் ஆன்சர். எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்னாலும் 2 வருஷத்துக்குன்னா இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3 வருஷம் கேட்டாங்கன்னா 3 வருஷம் கணக்கு வரும்போது சொல்கிறேன், அதுவும் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது அதுக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் போகலாமா? இந்த கொஷினில் 2 numbers are in ratio 4:5 and their HCF is 13. Their LCM is. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்லலாம் என்ன பண்ணுவாங்க? 2 நம்பர்னா அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஒருவேளை 2 நம்பர் 11 13 இருக்குன்னா இதுதான் அந்த 2 நம்பர், அதோட HCF இது, அதோட எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? 2 நம்பரோட பெருக்கு தொகை வந்து எல்சிஎம்க்கும் HCFக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சிருவோம். சரியா? ப்ரீவியஸ் கொஷின்லாம் நான் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரேஷியோவில் கேட்டாங்க அப்படின்னா அந்த 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்து HCF கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த ரேஷியோ இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா வர்றது தான் எல்சிஎம். ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? டைரெக்டாக நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா 2 நம்பரோட பெருக்கு தொகை வந்து என்ன எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எல்சிஎம்க்கும் HCFோட பெருக்கு தொகைக்கு ஈக்குவலாக இருக்கும்னு ஃபார்முலாவில் போடலாம். ஒருவேளை அந்த நம்பரோட ரேஷியோ கொடுத்து HCF கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த ரேஷியோ இன்ட்டு அந்த HCF கொடுத்துருக்க ரேஷியோ HCF எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதுதான் ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க ரேஷியோ என்ன? 4 5. ஸோ 4 × 5. HCF என்ன? 13. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன? 20 × 13 260. ஓகேவா? அப்போ எல்சிஎம் என்ன? எனக்கு 260 தான் ஆன்சர். ஸோ 260ங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போகலாமா?
கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, புக் இஸ் பிக்னா இந்த மாதிரி எழுதணும், பிக் இஸ் ஸ்டோரினா இந்த மாதிரி எழுதணும், ஸ்டோரி புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங்னா இந்த மாதிரி எழுதுங்க. அப்படின்னா இதில் இன்ட்ரெஸ்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டிஜிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, புக் இஸ் பிக், நம்பர் என்ன 756. அடுத்து பிக் இஸ் ஸ்டோரி, பிக்கு இஸ் ஸ்டோரி என்னது 764. அடுத்து என்ன, ஸ்டோரி புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங், ஸ்டோரி புக்கு இஸ் இன்ட்ரெஸ்டிங் என்னது 4 3 5 6. ஓகேவா, இதில் இன்ட்ரெஸ்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ கொடுத்துருக்க எல்லாத்தையும் நாம் வந்து எழுதியாச்சு. இப்போ காமனாக இருக்க எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். பிக்கு. சரியா, இங்கேயும் பிக்கு இங்கேயும் பிக் இருக்கு. ஸோ இங்கேயும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 6 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு. ஸோ இங்கேயும் 6 இருக்கு. ஸோ அப்போ இங்கே 2க்கு மட்டும்தான் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 7. ஸோ அப்போ பிக்குக்கான நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே இஸ் இருக்கு, இங்கே இஸ் இருக்கு, இங்கே இஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 6 6 6ன்னு 3 நம்பர் இருக்கு. ஸோ அப்போ இஸ்ஸுக்கான நம்பர் என்ன, 6. திருப்பி இங்கேயும் புக் இருக்கு, இங்கேயும் புக் இருக்கு. ஸோ இங்கேயும் புக்கு ரவுண்ட் பண்ணியாச்சு, இங்கேயும் புக்கு. ஸோ இங்கே இருக்க நம்பர் என்ன, 5. ஸோ எனக்கு என்னது, புக்குக்கான நம்பர் வந்து 5. திருப்பி இங்கேயும் ஸ்டோரி இருக்கு, இங்கேயும் ஸ்டோரி இருக்கு. ஸோ இதையும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி இங்கேயும் காமனாக இருக்க நம்பர் என்ன, 4. ஸோ 4. ஸோ ஸ்டோரிக்கான நம்பர் என்ன, 4. ஸோ எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டினை பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்க்கு என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் இந்த இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் என்ன, 3. கண்டுபிடிச்சாச்சா, அவ்வளோதான். இது பிக்குக்கான நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 7, இஸ்ஸுக்கான நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 6, புக்குக்கான நம்பர் என்னன்னா 5. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் எல்லாமே ரவுண்ட் பண்ணிட்டே வரோம். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த வேர்ட் எல்லாம் எங்கெல்லாம் சேமாக இருக்கோ அதையும் ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, புரியுதா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்க்குக்கான நம்பர் என்ன, 3ங்கிறது ஆப்ஷன் ஏ. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க, ப்ரீவியஸ் இயர் ரயில்வே கொஸ்டின்லாம். அடுத்த கொஸ்டின் போகலாமா. லென்த் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும், வேற வழி இல்லை. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1 hour இல்லைன்னா 1.5 hour வந்து வீடியோ போட்டால் மட்டும்தான் இருக்க எல்லா கொஸ்டினையும் முடிக்க முடியும். அப்போதான் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேவா, இந்த கொஸ்டின்ல சிம்பிளிஃபை 5x minus 2x into x minus 1. ஸோ 5x minus 2x of x minus 1 வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். 5x இங்கே வச்சுக்கோங்க, மைனஸ் இந்த 2x இருக்குல்ல, 2x கொண்டு ஃபர்ஸ்ட் உள்ள பெருக்குங்க. 2x ஸ்கொயர்டு மைனஸ் 2x இருக்கும். திருப்பி மைனஸை கொண்டு உள்ள பெருக்குங்க. ஃபர்ஸ்டே மைனஸ் 2x ஆனாலும் உள்ள பெருக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் தனித்தனியாக 2x தனியாக மைனஸ் தனியாக பெருக்கிறேன். 5x மைனஸ் 2x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x. ஓகேவா, இப்போ அடுக்கு அதிகமாக இருக்கிறதுலேருந்து குறையா இருக்கிறதுக்கு அப்படி எழுதிட்டு வரலாம். ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர்டை இந்த பக்கம் எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே 5x இருக்குது, இங்கே 2x இருக்குது. 5x ப்ளஸ் 2x 7x. ஸோ ஆப்ஷன் வாங்க, 7x மைனஸ் 2x ஸ்கொயர்னாலும் சொல்லலாம், அப்படி இல்லைனா மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7xனாலும் சொல்லலாம். 7x மைனஸ் 2x ஸ்கொயர். ஓகே, ஆன்சர் என்ன, 7x மைனஸ் 2x ஸ்கொயருங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா. அப்படியே எக்ஸை கொண்டு போய் உள்ள பெருக்கி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் போலாமா. The number of sides of a rectangular polygon whose exterior angles are each 40 degree. அதாவது ஒரு ரெக்டாங்குலர் பாலிகனோட சைட்ஸ், நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க 40 டிகிரின்னு. சரியா, ஸோ ஒரு பாலிகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைடு n. இதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ பாலிகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா 360 டிகிரி டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைட்ஸ். நம்பர் ஆஃப் சைட்ஸுங்கிறது n. ஸோ பாலிகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 40 டிகிரி. ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்க இடத்துல 40 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இங்கே 360 டிகிரி. நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து எனக்கு என்ன, n. ஸோ இதை தான் கண்டுபிடிக்கணும். n எதை மென்ஷன் பண்ணுது, நம்பர் ஆஃப் சைட்ஸு. ஸோ இதை வந்து நான் வந்து அடி கொடுத்துடலாமா,
0 0 கட் ஆயிரும். ஒரு நாள் 4, 9 நாள் 36. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. n ஈக்குவல் டு 9. ஓகேவா? 40 ஈக்குவல் டு 360 பை n இருந்ததை சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன? 9. 9ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா 360 டிகிரி டிவைடட் பை n. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Mr. Akshar sold a bus for rupees 20,400 with a loss of 15%. At what price should the bus be sold to get a profit 15%? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்ஷர்னு ஒரு ஆள் இருக்காரு. ஒரு பஸ்ஸை 15% நஷ்டத்தில் வித்தாருன்னா 20,400 ரூபாய்க்கு விற்பாரு. அதே இது 15% லாபத்துலனா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து பர்சன்டேஜுக்கு நேராக பர்சன்டேஜ், ரூபாய்க்கு நேராக ரூபாயை எழுதணும். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னாடி கொஸ்டின்லே. ஸோ 15% லாஸு. எப்போவுமே நஷ்டம்னா என்ன சொல்லியிருக்கேன், 100லேருந்து அந்த அமௌண்ட்டை அந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். ஸோ 15% லாஸுன்னா 100லேருந்து 15 மைனஸ் பண்ணுங்க. 100லேருந்து 15 போனால் என்ன? 85. ஸோ 85% விற்கும்போது எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு? 20,400க்கு. ஸோ 20,400. எனக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க? 15% ப்ராஃபிட்டில் விற்றா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், 100லேருந்து அந்த பர்சன்டேஜை ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 100 ப்ராஃபிட் வந்து 15%. ஸோ 100 + 15 எனக்கு என்ன? 115% கிடைக்கும். ஸோ சதவீதம் இங்கே இருக்குது. சதவீதத்துக்கு நேராக சதவீதம், ரூபாய்க்கு நேராக ரூபாய் எழுதணும். அப்போ 115க்கு எவ்வளோ ரூபா வரும் கண்டுபிடிச்சாலே போதும். இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு குறுக்க பெருக்கிட்டா வர்றது ஆன்சர். இதை நார்மலாக நீங்கள் ஒரு ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும், எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி போடுங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷினை. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினுமே ஷார்ட்கட்டில் போட பாருங்கள். அப்போ தான் டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிறது நஷ்டங்கிறதுனால 85, 100லேருந்து கழிச்சேன். ஸோ 85% இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ரெண்டாவது உள்ளது லாபம் கண்டுபிடிக்கிறதுனால 100 கூட கூட்டினேன். ஸோ 115%க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 85 × x = 20,400 × 115. இதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 20,400 × 115 டிவைடட் பை 85. சரியா? இப்போ 5 வாய்ப்பாடில் அடித்தோன்னா 17 5 85 23. ஓகேவா? அடுத்து 17 ஒரு 17 17 3 இருக்கும், 2 17 34, 2 0 இருக்கும். ஸோ 23ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3 4 3 7 2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 276. இங்கே ஒரு 2 0 இருக்குது, 0. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? இது அப்படி ஒன்றுமே இல்லை, நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஃபஸ்ட்டு 5 வாய்ப்பாடில் அடித்தேன், திருப்பி வந்த நம்பரை 17 வாய்ப்பாடில் அடித்தேன். அடிக்கும்போது 276, ஒரு 00 வந்திருக்கு. ஸோ அப்போ அவருக்கு 15% லாபம் கிடைக்கணும்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்? 27,600 ரூபாய்க்கு விற்கணும். 27,600ங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? The product of two numbers is 2522 and their LCM is 97 and their HCF is. ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகை கொடுத்துட்டாங்க, அதோட LCM கொடுத்துட்டாங்க, HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரூல் தெரியும், ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? LCM × HCFக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் என்ன? 25 22. ரெண்டு நம்பரையும் தனித்தனியாக கொடுக்காம பெருக்கியே கொடுத்துட்டாங்க. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? HCFக்கும் LCMக்கும். LCM 97, HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ HCF போட்டாச்சா? இப்போ HCF தான் கண்டுபிடிக்கணும். HCF இந்த பக்கம் வச்சுட்டு 97 கீழே கொண்டு போங்க. 25 22 டிவைடட் பை 97. ஓகேவா? இப்போ வாங்க, இந்த 97ஐயும் இந்த 25 22ஐயும் நான் டிவைட் பண்ணணும். இங்கே 7 இருக்குது. இது கூட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால், இந்த 7 கூட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் டிஜிட் வந்து எனக்கு 2 வரணும். சரியா? இந்த 7 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் டிஜிட் வந்து எனக்கு 2 வரணும். இங்கே ஆப்ஷன் வாங்க, இந்த 7 மட்டும் எடுத்து இதில் உள்ள லாஸ்ட் டிஜிட்டையும் இந்த லாஸ்ட் டிஜிட் கூட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால்
லாஸ்ட் டிஜிட் வந்து 2 வரணும். சரியா? இப்போ 7 இங்கே ஆப்ஷன் வாங்க. லாஸ்ட் என்ன இருக்குது? இங்கே 8 இருக்குது. ஸோ 7 × 8 56. ஸோ லாஸ்ட் டிஜிட் 6 வரும். ஸோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே 9 இருக்குது. 9 7 63. லாஸ்ட் டிஜிட் வந்து 3 வரும். ஸோ 2 வரணும் நமக்கு. இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே 7 இருக்குது. 7 7 49. லாஸ்ட் டிஜிட் வந்து 9. ஆனால் நமக்கு வர வேண்டியது 2. ஸோ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே வாங்க 26. லாஸ்ட் டிஜிட் 6 இருக்குது. 6 × 7 42. லாஸ்ட் டிஜிட் 2 வந்துருச்சு. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டு. கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 26 தான் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? The value of 2.31 into 0.34. 2.31ஐயும் 0.34ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா வர்றது தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு 231ஐயும் 34ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 2 8 1 9 3 9 6 4 5 8 7. ஸோ எனக்கு என்ன வருது? 7 8 5 4 வருது. இதை மல்டிப்ளை பண்ணேன்னா ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? இதில் 2 இதில் 2, மொத்தம் 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4. அப்போ ஆன்சர் என்ன? 0.7854 தான் ஆன்சர். 0.7854ங்கிறது எனக்கு ஆப்ஷன் பி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நார்மல் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் வந்து எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமோ அது கரெக்டாக புள்ளி வச்சிட்டோன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் இன்னுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 25 the whole power 3/2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 5 ஸ்கொயர்னு எழுதிட்டு அடுத்து என்ன இருக்குது? the whole power 3/2 இருக்குது. ஸோ 3/2ன்னு போட்டாச்சு. இப்போ டைரெக்டாக அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டையும் அடித்து விட்டுறலாம். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 5 கியூப் இருக்கும். 5 கியூப் என்ன? 125 தான் 5 கியூபு. 125ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆதித்யா செட் I have 2 children and Anil is the father of my daughter's only niece. How is Anil related to Aditya? Blood relation question. So blood relation question பார்த்தோன்னே என்ன பண்ணணும்னா ஃபேமிலி ட்ரீ வரைய ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே. ஆதித்யா சொல்கிறான் I have 2 children. ஆதித்யாவுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஆதித்யாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. சரியா? 2 குழந்தைங்க இருக்காங்க ஆதித்யாவுக்கு. அண்ட் அனில் இஸ் த ஃபாதர் ஆஃப் மை டாட்டர்ஸ் ஒன்லி நீஸ். ஆதித்யா என்ன சொல்லுதான்னா அனில் யாருன்னா என் பொண்ணோட நீஸோட அப்பா. என் பொண்ணோட நீஸோட அப்பா. நீஸுன்னு நம்ம யாரை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்னை பசங்க, தம்பி பொண்ணு, அன்னை பொண்ணை தான் நீஸுன்னு சொல்லுவோம். சரியா? அப்போது ஆதித்யாவுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? 2 குழந்தைங்க இருக்காங்க ஆதித்யாவுக்கு. சரியா? அதில் என்ன சொல்கிறான்னா அனில் வந்து யாருன்னா என் பொண்ணோட நீஸோட அப்பா. என் நீஸ்னா யாரு? தம்பி பொண்ணு இல்லைன்னா அன்னை பொண்ணு. ஸோ ஆதித்யாவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் ஆதித்யாவோட பொண்ணு. நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். பொண்ணோட நீஸோட அப்பா. நீஸோட அப்பானா நீஸ் வந்து யாரு? இதுதான் நீஸ்னா பொண்ணுங்களை தான் குறிக்கும். நெஃப்யூனா பசங்களை குறிக்கும். ஸோ அதனால சர்க்கிள் பண்ணிக்கிறேன். இவளோட நீஸு, ஆதித்யாவோட பொண்ணோட நீஸோட அப்பா தான் அனில். புரியுதா? ஆதித்யாவோட பொண்ணோட இதுதான் ஆதித்யாவோட பொண்ணோட நீஸு அவளோட அப்பா இவங்க. ஸோ நீஸோட அப்பாவங்கன்னா இவளோட அண்ணன் தான் அனில். ஸோ இவளோட அண்ணன் தான் அனில். சரியா? இப்போ இவளோட அண்ணன் இவன்னா ஆதித்யாவோட பொண்ணோட அண்ணன் இவன்னா ஆதித்யாவுக்கு இவன் பையன் தானே. புரியுதா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் அனில் ரிலேட்டட் டு ஆதித்யா? அனில் வந்து ஆதித்யாவுக்கு என்ன முறை வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அனில் வந்து ஆதித்யாவுக்கு என்ன முறை வரும்? சன்னு. ஸோ இவனோட பையன்தான் அனில், இவனோட அப்பா தான் ஆதித்யா. ஸோ அனில் வந்து ஆதித்யாவுக்கு என்ன முறை வரும்? சன்னுங்கிறது ஆப்ஷன் பி.
புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆதித்யாவுக்கு 2 பசங்க, அதில் ஒன்று வந்து பொண்ணு. அந்த பொண்ணோட நீஸோட அப்பா பேர் அனில். ஸோ நீஸோட அப்பா, நீஸ்னா தம்பி பொண்ணு இல்லைன்னா அண்ணன் பொண்ணு. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு பிரதராக தான் இவன் இருப்பான். இவன் பிரதர்னா இவனுக்கு அப்பா வந்து யார்? ஆதித்யா. ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கம்ப்யூட் 4082 டிவைடட் பை 157 மைனஸ் 23. ஸோ எப்படி பண்ணலாம்? 4082 டிவைடட் பை 157 மைனஸ் 23. ஓகேவா? இப்போ இதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். 4082 157 எத்தனை தடவை போகும்? ஒரு 3 தடவை போகும். ஸோ இதில் 2 தடவை போகும். 7 2 14, 5 2 10, 1 11, 2 1 3. ஸோ இப்போ 8ல் 4 போனால் 4, 9ல் 1 போனால் 8ல் 4 போனால் 4, 10ல் 1 போனால் 9, 2. திருப்பி 6 டைம் போகும். 6 டைம் போணுச்சுன்னா ஸோ 26 மைனஸ் 23. ஸோ ஆன்சர் என்ன? 3. 3ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணோன்னா 26 வரும். 26 மைனஸ் இங்கே ஒரு 23 இருக்குது. ஸோ 3. அடுத்த கொஸ்டின் போலாமா? கீர்த்தி டேக்ஸ் 9 hours 20 minutes in walking a distance and riding back. அதாவது கீர்த்தி வந்து நடந்து போகிறதுக்கும் திருப்பி ரைடிங், பைக்கில் வராலோ கார்லையோ ஏதோ ஒரு இதில் ரைடிங், ஃபஸ்ட்டு நடந்து போகிறா, திருப்பி பைக்கில் வரா. ஸோ வாக்கிங்க்கும் ரைடிங்க்கும் சேர்த்து 9 hours 20 minutes ஆகுது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. வேர் ஷீ ஸ்டார்டட், ஷீ குட் வாக் போத் வேஸ். 2 பக்கமும் ஒருவேளை போயிட்டு வர்றதுக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வந்தா அப்படின்னா 11 மணி நேரம் 15 நிமிஷம் ஆகுது. த டைம் டேக்கன் பை ஹர் டு ரைட் பேக் போத் வேஸ் அப்படின்னா 2 பக்கமும் ரைட் பண்ணான்னா, பைக்கில் போனான்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? என்ன பண்ணுறான்னா இங்கேருந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறா. இங்கேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு நடந்து போகிறா. அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டு திருப்பி இங்கே வர்றதுக்கு திருப்பி வரும்போது பைக்கில் வரா. ஸோ ஃபஸ்ட்டு வாக் பண்ணுறா, திருப்பி ரைட் பண்ணுறா. சரியா? இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வாக்கிங் ப்ளஸ் ரைடிங்க்கு எவ்வளோ எடுத்துக்கிறான்னா 9 hours 20 minutes எடுத்துக்கிறா. சரியா? அடுத்து என்ன பண்ணுறான்னா ஷி குட் வாக் போத் வேஸ். இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே போகிறா. ஃபஸ்ட்டும் நடந்து தான் போகிறா, திருப்பி அந்த இடத்துக்கு வர்றதும் நடந்து தான் வரா. ஒருவேளை 2 இதுக்கும் வாக்கிங் ப்ளஸ் வாக்கிங், ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டு நடந்தே திருப்பி அந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகுது? 11 hours 15 minutes ஆகுது. சரியா? அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா த டைம் டேக்கன் பை ஹர் டு ரைட் பேக் போத் வேஸ். அப்படின்னா இங்கேருந்து இங்கே பைக்லேயே போயிட்டு பைக்லேயே திருப்பி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வாக்கிங் ப்ளஸ் ரைடிங் எவ்வளோ? 9 hours 20 minutes. எல்லாத்தையுமே நான் மினிட்ஸில் மாற்றிக்கிறேன். எல்லாத்தையுமே 9 hours 20 minutes எப்படி மாற்றிக்கிறேன்? ஹவர்ஸை வந்து ஃபஸ்ட்டு மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். 9 × 60 எவ்வளோ வரும்? 540 minutes வரும். 540 இங்கே ஆல்ரெடி ஒரு 20 இருக்குது. ஸோ 560 minutes வரும். ஓகேவா? அடுத்து வாக்கிங் ப்ளஸ் வாக்கிங் எடுத்து என்ன 2 வாக்கிங் ஆயிரும். ஈக்குவல் டு 11 hours 15 minutes இருக்குது. ஸோ 11 hours வந்து எப்படி எழுதலாம்? 11 × 60 660 ப்ளஸ் ஒரு 15 இருக்குது. ஸோ 675 minutesன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹவர்ஸ் எல்லாத்தையும் மினிட்ஸுக்கு மாற்றுறேன். ஸோ 9 × 60ங்கும்போது எனக்கு என்ன வரும்? 9 6 54 540. ஆல்ரெடி இங்கே ஒரு 20 இருக்குது. 540 + 20 560 மாறும். திருப்பி இதையும் எல்லாத்தையும் மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து இங்கே 2 வாக்கிங்லேருந்து நான் வாக்கிங் மட்டும் கண்டுபிடிக்கேன். அப்போ இந்த 2 கீழே போனால் 675 டிவைடட் பை 2 எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 2 6 6 337.5 நிமிஷம் வந்து வரும். சரியா? இப்போ இந்த டபிள்யூவோட மதிப்பு, அதாவது வாக்கிங்கோடது 337.5 கண்டுபிடிச்சாச்சு. இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆர் என்ன வரும்? ஆர் ஈக்குவல் டு 560 மைனஸ் 337.5. ஸோ 560 மைனஸ் 337.5 என்ன வரும்? 10ல் 5 போனால் 5, 9ல் 7 போனால் 2, திருப்பி என்ன வரும்? இங்கே வந்து 5 இருக்கும். 5ல் 3 போனால் 2, 5ல் 3 போனால் 2. ஸோ ரைடிங் வந்து எவ்வளோ?
222.5 சரியா. எனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க ரைடிங் தான் கேட்டிருக்காங்க. போகிறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்து அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், 2R கண்டுபிடிக்கணும். போகிறதுக்கு ஒரு ரைடிங்கில் 6, திருப்பி வர்றதுக்கு 6, ஸோ 2R வந்து கண்டுபிடிக்கணும் சரியா. அப்போ எனக்கு மொத்தமாக ரைட் பண்ணுறதுக்கான மதிப்பு வந்து எவ்வளோ கிடைக்கும், 2 × R. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 222.5 × 2, 5 2 10, 4 1 5, 4 4, 445 நிமிஷம் வந்து கிடைக்கும். ஸோ இதை நான் ஹவர்ஸுக்கு மாற்றிக்கிறேன் ஓகேவா. 445 நான் ஹவர்ஸுக்கு மாற்றினேன் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 60ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும், 7 தடவை போகும். 7 தடவை போனால் 420. ஸோ 5 25. ஸோ 7 hours 25/16 கிடைக்கும் சரியா. இந்த 25/60 நான் எப்படி சொல்லலாம், 25 நிமிஷம்னு சொல்லலாமா, 25/60 25 நிமிஷம்னு சொல்லலாமா. அப்போ எனக்கு என்ன வரும், 7 hours 25 minutes. அப்போது ரெண்டு பக்கமும் ரைட் பண்ணான்னா என்ன எவ்வளோ நேரம் ஆகும், 7 மணி நேரம் 25 நிமிஷம் ஆகும் சரியா. 7 hours 25 minutes. 7 hours 25 minutesங்கிறது எனக்கு ஆப்ஷன் ஏ ஓகேவா. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒன்றுமே இல்லை, இது 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வாக்கிங் ப்ளஸ் ரைடிங், திருப்பி வாக்கிங் ப்ளஸ் வாக்கிங் ஓகேவா. ரெண்டையும் திருப்பி நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா வர்றது ஆன்சர். ஸோ ஹவர்ஸு மினிட்ஸில் இருக்குது. ஸோ நான் டைரெக்டாக இதை வந்து மைனஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஹவர்ஸ் எல்லாம் மினிட்ஸாக மாற்றிட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் மினிட்ஸில் வரும். மினிட்ஸை திருப்பி ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. புரியுதா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. இஃப் பிளாக்கு AMZDJனா பியூட்டிஃபுல்லுக்கான லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பியிலேருந்து ஏக்கு போயிருக்காங்க, எல்லிருந்து எம்முக்கு போயிருக்காங்க, திருப்பி ஏலேருந்து இசட் போயிருக்காங்க. ஸோ பியிலேருந்து ஏக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு ABCD எழுதிக்கலாம். ஸோ பியிலேருந்து ஏக்குனா ஒரு லெட்டர் முன்னாடி, ஸோ -1. அதுக்கப்புறம் எல்லிருந்து எம்முக்கு வந்திருக்காங்க, ஸோ +1 -1 அப்புறம் +1. திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, ஏலேருந்து இசட்டுங்கும் போது ரிவர்ஸில் -1. அப்போ இந்த ஆப்ரேஷன் என்ன நடந்திருக்கு, -1 +1 -1 +1ன்னு இந்த மாதிரி போயிட்டே இருந்திருக்கு சரியா. அப்போ இதே தான் இங்கேயும் நாம் வந்து பண்ண போகிறோம் ஓகேவா. அப்போது பியூட்டிஃபுல்லுக்கு BEAUTIFUL ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், -1. ஸோ பியிலேருந்து -1 வந்து எனக்கு என்ன வரும், பியிலேருந்து -1னா ஏ. அடுத்து +1, ஈலேருந்து ஒரு லெட்டர் அப்புறமா போகணும், EF. ஸோ எஃப். ஏலேருந்து -1னா எனக்கு என்ன வரணும், இசட். திருப்பி +1, யூலேருந்து V, -1, டீலேருந்து -1னா S. ஸோ போதும். இப்போ ஆப்ஷன் போய் செக் பண்ணலாம். AFZBS, AF வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். AF வரணும், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். AF வந்திருக்கு, இதுவாக இருக்கலாம். அடுத்து பாருங்கள், AE இருக்குது. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு, AFZBS. அடுத்து இருக்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா JEVK தான் வரும். ஒரு ஃபஸ்ட் 2 லெட்டரோ 3 லெட்டரோ கண்டுபிடிச்சிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத போட்டுருங்க. டைம் வந்து சேவ் ஆகும் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் சீரீஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. 4 8 8 16 12 24. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே நம்பர் தொடர்ந்து வந்தது அப்படின்னா 1 விட்டு 1 பாருங்கள், 4 8, திருப்பி இந்த 8லேருந்து 12, திருப்பி இந்த 12லேருந்து இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே, அதுக்கடுத்து இங்கே. ஸோ என்ன பண்ணுதாங்க, 4 + 4 8, 8 + 4 12, திருப்பி 12 + 4 16 தான் ஆன்சர். 16ங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் அதே மாதிரி தான், 8 கூட +8 கூட்டியிருக்காங்க, திருப்பி 16 கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 8 கூட்டியிருக்காங்க +8, திருப்பி இந்த நம்பர் வேணும்னா +8 கூட்டணும்னா கிடச்சிரும். 24 8 32 ஓகேவா. 1 விட்டு 1 பாருங்கள், 4 4 8, 8 4 12. அப்போ இதுக்கு அடுத்து இருக்குது 12 4 16 ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போலாமா. கொஸ்டின்ல ஆனந்த்ஸ் மதர் இஸ் சந்திராஸ் ஃபாதர்ஸ் சன் சிஸ்டர். ஹவ் இஸ் ஆனந்த் ரிலேட்டட் டு சந்திராஸ் ஃபாதர். பிளட் ரிலேஷன் கொஸ்டின். ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆனந்த்ஸ் மதர் இஸ்,
ஆனந்து. சரியா? ஆனந்துக்கு ஒரு அம்மா. ஸோ ஆனந்தோட அம்மா இவங்க தான். ஆனந்த் மதர் இஸ் சந்திராஸ் ஃபாதர்ஸ் சன்ஸ் சிஸ்டர்ஸ். சந்திராவோட அப்பாவோட பையனோட சிஸ்டர். சரியா? ஸோ ஆனந்தோட அம்மா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சந்திராஸ், ஆனந்தோட அம்மா யாருன்னா சந்திராஸ் ஃபாதர்ஸ் சன் இஸ் சிஸ்டர். சந்திரா. சரியா? சந்திராவுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஃபாதர். சரியா? சந்திராவோட அப்பா, சந்திராஸ் ஃபாதர் சன், சந்திராவோட அப்பாவோட பையன். சந்திராவோட அப்பாவோட பையன் யாரு? சந்திரா தானே. சரியா? சந்திராஸ் ஃபாதர் சன்ஸ் சிஸ்டர். அப்போ சந்திராவோட சிஸ்டர் தான் இவங்க. புரியுதா? ஆனந்தோட அம்மா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சந்திரா ஃபாதர் சன். இது வரைக்கும் மட்டும் ரீட் பண்ணுங்க. சந்திராஸ் ஃபாதர் சன். சந்திராவுக்கு ஒரு அப்பா. அவங்க அந்த சந்திராஸ் ஃபாதரோட சன்னுன்னா யாரு? சந்திரா தானே. ஸோ சந்திராஸ் ஃபாதர் சன்னோட சிஸ்டர் தான் இவங்க. சரியா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஹவ் இஸ் ஆனந்த் ரிலேட்டட் டு சந்திராஸ் ஃபாதர்? ஆனந்த் சந்திராவோட ஃபாதருக்கு என்ன உண்டு? ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்னா இவனோட அப்பா தான் இவளுக்கும் அப்பாவா இருப்பாங்க. சரியா? ஸோ இவனோட அப்பா தான் இவளுக்கும் அப்பா. ஸோ இவளோட அப்பா தான் இவங்க ஃபாதர். ஓகேவா? அப்போ ஆனந்துக்கும் இவளோட அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? பொண்ணோட பையன். ஸோ என்ன வரும்? பேரன் வரும், கிராண்ட்சன். சரியா? கிராண்ட்சன். ஸோ இப்போ ஆனந்த் ரிலேட்டட் டு சந்திராவோட அப்பாவுக்கு ஆனந்த் என்ன ரிலேஷன் வரும்? கிராண்ட்சன் பேரன். கிராண்ட்சன்ங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டினில் ப்ளஸ்னா கிராஸு, மைனஸ்னா ப்ளஸ்ஸு, கிராஸ்னா டிவைட்னா ப்ளஸ்ஸு. ஓகேவா? இப்போ இதில் அப்படியே இந்த இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ளஸ்னா என்னது? ஃபஸ்ட்டு கிராஸு. ஸோ 11 × 14. கிராஸ்னா என்னது? டிவைடு 7. மைனஸ்னா என்னது? ப்ளஸ் 5. திருப்பி என்ன இருக்குது? டிவைட் இருக்குது. டிவிஷன்னா என்னது? டிவிஷன்னா -29. ஓகேவா? இப்போ என்ன அப்ளை பண்ணணும்? அடுத்து போர்டு மாஸ் ரூலை அப்ளை பண்ணணும். போர்டு மாஸ் ரூலை நான் அப்ளை பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஆஃபில் டிவிஷன் போகணும். ஸோ 11 இந்த இடத்த டிவைட் பண்ணேன்னா என்ன வரும்? 2 வரும். +5 -29. அடுத்து என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷனுங்கும்போது இந்த இடம் 11 × 2 எனக்கு என்ன வரும்? 22 + 5 -29. அடுத்து என்ன இருக்குது? அடிஷன் இருக்குது. 27 -29. ஸோ இது ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா அடுத்து எனக்கு என்ன ஆன்சர் வரும்? -2. -2ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான் 11/4/2016 கேட்ட கொஷின்ஸு. டெய்லி இனி நம்ம சேனலில் 1 hour வீடியோ போட போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாமுக்கு இன்னுமே 15 நாள் 10 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம நிறைய டாபிக் கவர் பண்ணணும், நிறைய கொஷின் தெரிஞ்சுக்கணும். ஸோ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.